மதுரையை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இருவர் ஈஷாவில் படிக்கும்போது அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாணவர்களின் தந்தை செய்தியாளர்களை சந்தித்து ஈஷா மையத்தில் படிக்கும் குழந்தைகள் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக தெரிவித்தார். குழந்தை பருவத்தில் செய்யும் சாதாரண குறும்புகளுக்கு கூட உடல் ரீதியாக பெரிய தண்டனைகள் ஈஷா யோகா மையத்தில் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பசங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க சொன்னால் உடனே எல்லா பற்றியும் உடனே சேவான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சேவானா மற்ற பிள்ளைகளும் தனியாக பிரிச்சுக்கிட்டு அவங்கள கூட பாத்ரூம் கழுவ விட, தோட்டம் தண்ணி ஊற்ற விட, அவங்கள வந்து சுப்புலா சாப்பாடுனா கண்டினியூவாக என் பிள்ளைய டிஸ்டர்ப் ஆனது காரணமே வந்து 1 மந்த் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. அந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கூட டாக்டர் கூட லேசாக சொல்லியிருப்பான் போல. என் வீட்டுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லும்போது எனக்கு தெரியும். அதுக்காக வீட்டுக்கு கூட்ட போட எனக்கு வீட்டில் இல்லை, நம்ம அங்கே தான் இருக்கேன். 6 மாதம் அங்கே இருக்கேன், 21 வீட்டுக்கு வரேன். ஏன்டா சொல்லணும் எனக்கு சொல்ல தெரியல. மற்றவங்க துணியெல்லாம் துவைச்சி போடணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மடித்து அவங்க பெட்டெல்லாம் ரூமை சுத்தம் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். அந்த கூட்டி தொடச்சதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை இல்லைன்னா இந்த அவங்க கிச்சனில் சமைப்பாங்க, அங்கே போய் ஏதாச்சும் காய்கறி ஏதாச்சும் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வேலை பார்க்கணும்.